இப்போதைக்கு அது வெறும் சிலை தான். அது மேல ரத்தம் தெரிச்சதுனால எந்த கவலையும் வேண்டாம். ஊருக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனா அதே சமயம் அம்மன் சன்னதியில மனுஷ ரத்தம் தெரிச்சத சாதாரணமா விட முடியாது. பட்ட கலங்கத்தை போக்க பரிகாரம் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அதுக்காக சன்னதி, பிரகார மண்டபம், இப்படி கோவில்ல எல்லா இடத்துலயும் மஞ்சள், குங்குமம், பன்னீர்னு நவநீர் தெளிச்சு சுத்தம் பண்ணணும். இதுக்கு மேல பண்ண போறதுதான் ரொம்ப முக்கியமானது. அதே நவநீரால அம்மன் சிலைக்கு அபிஷேகம் பண்ணாதான் அம்மனுக்கு ஏற்பட்ட களங்கம் போகும். இது கோவில்ல அபிஷேகமும் பூஜையும் பண்ற குருக்கள் இந்த காரியத்தை பண்ணக்கூடாது. இந்த சிலைய வடிச்ச ஸ்தபதி வந்துதான் இந்த பரிகாரத்தை பண்ணணும். சாமி, இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பஞ்சலோக சிலையாச்சே. இத செஞ்ச ஸ்தபதிய எப்படி வர வைக்க முடியும்? அந்த ஸ்தபதியோட வம்சாவளின்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்கள கூட்டிக்கிட்டு வந்து இந்த அபிஷேகத்தை பண்ணா அம்மனுக்கு ஏற்பட்ட இந்த கலங்கத்தை போக்கிடலாம். நீங்க சொன்னதை அப்படியே பண்ணிடலாம் சாமி. உடனே அந்த ஸ்தபதி வம்சாவளியினரை வர வைக்க எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிடுறோம். தர்மகர்த்தா ஐயா, ஸ்தபதியோட வாரிசு யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள அழைச்சிட்டு வர ஏற்பாடு பண்ணிடுங்க. சரிங்க ஐயா, உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன். ஸ்தபதி வர்றப்போ நீங்களும் எங்க கூட இருக்கணும் சாமி. அந்த அம்மன் உத்தரவு கொடுத்தா நானும் கண்டிப்பா இருப்பேன். நல்லது சாமி, அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். அவடைய ஐயா, சாமி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசலாம் சாமி, வாங்க. என்னன்னு கேட்போம். ஜனா, நீங்க எங்க இருக்க? நான் வந்து. சரிங்கண்ணா. சித்தப்பா, என்னாச்சு? அப்பா ஏன் இப்படி இருக்காரு? தெரியல, வரட்டும் கேட்கலாம் அர்ஜுன். அப்ப நான் எல்லாருக்கும் போயிட்டு வரேன். சரிங்க சாமி. நல்லது.
என்னப்பா இவ்வளவு சீரியஸா யோசிச்சுட்டு வரீங்க? கோவில்ல நம்பூதிரி தனியா கூப்பிட்டு வச்சு பேசினாரு. நானும் அப்பதுல இருந்து பாக்குறேன். உங்க முகமே சரியில்லையே. அவர் அப்படி உங்ககிட்ட என்னப்பா சொன்னாரு? என்னமோ சொன்னாரு. நீ பேசாம வண்டி ஓட்டு. ஏன்பா அது எங்க கிட்ட கூட சொல்ல மாட்டீங்களா? இல்ல அது எங்க கூடயே சொல்ல முடியாத அளவுக்கு ஏதாவது ரகசியமா? சொல்லுங்கப்பா, உங்க கஷ்டத்துல எனக்கு பங்கு இல்லையா? நீங்க சொல்லனா என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. என்னன்னு சொல்லுங்கப்பா. சாமி சொல்லுங்க. என்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்க. என்ன விஷயம்? பிரசன்னம் போட்டு பார்த்ததுல எனக்கு அம்மன் காட்டின பதில் வேற. ஆனா நான் சபையில சொன்னது வேற. என் ஆழத்துல பிரசன்னம் எனக்கு காட்டினதை சொன்னா எல்லாரும் பயந்துருவாங்க. அதனால பிரசன்னத்துல எனக்கு தெரிஞ்ச உண்மையை மறைச்சி கோவில்ல கொலை நடந்ததால எந்த பாதிப்பும் இல்லைன்னு மாத்தி சொன்னேன். பிரசன்னத்துல அப்படி என்ன தெரிஞ்சது சாமி? அதை என்னால இப்ப சொல்ல முடியாது. ஆனா அதோட விளைவுகள் என்னவா இருக்க போகுதுன்னு என்னால சொல்ல முடியும். ஜமீன் ஐயா, இனி நடக்க போறதெல்லாம் ரொம்ப பயங்கரமானதா இருக்க போகுது. அது நினைச்சு பார்க்க முடியாததா இருக்க போகுது. அடுத்தடுத்து அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்க போகுது. இதை எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன்னா, இந்த கோவில் உங்க முன்னோர்கள் உருவாக்குன கோவில், உங்களோட குலதெய்வம். அது கொடுத்தாலும் உங்களுக்கு தான் கொடுக்கும். அதே சமயம் கெடுத்தாலும் அதோட பாதிப்பு முதல்ல உங்களை வந்து தான் சேரும். அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தப்பவும் இதே தான் சொன்னீங்க. இப்பவும் அதே தான் சொல்றீங்க. இத தடுக்க பூஜை பரிகாரம் எதுவும் பண்ண முடியாதா? முடியாது. ஆத்தா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த காரியத்தையே ஆரம்பிச்சிருக்கா. சாமி யார குறி வச்சிருக்கோ அவங்கள பழித்திக்காம விடாது. எதையும் நேரடியா இல்லாம இப்படி சூசகமாவே சொல்றீங்களே சாமி. நம்ம மனசுக்குள்ள நல்லதும் கெட்டதுமா 1000 விஷயங்கள் புதஞ்சு கிடக்கும். அத நீங்க வெளிப்படையா பேசுவீங்களா என்ன? நான் பேசினாலும் அதை உங்களால ஏத்துக்க முடியுமா? இங்க இத்தனை பேர் இருக்க, நான் உங்களை தான் தனியா கூப்பிட்டு பேசுறேன். இந்த கோவில் உங்க முன்னோர்கள் உருவாக்குன கோவில்ங்கிறதுக்காக மட்டும் இல்ல. அதே சமயம் நீங்க இந்த கோவிலோட அறங்காவலர் அப்படிங்கிறதுக்காகவும் இல்ல. ஆனா நான் ஏன் பேசுறேன்றத உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல சாமி. ஆனா பரிகாரம் எதுவும் இல்லைன்னு சொல்லி சில செஞ்ச ஸ்தபதியோட வாரிச வர சொல்லி நவநீர் அபிஷேகம் பண்ண சொன்னீங்களே, அது எதுக்காக சாமி? அதுவும் பிரசன்னத்துல வந்த சாமியோட உத்தரவு தான். ஆனா அபிஷேகம் பண்ண சொல்றதுக்கான காரணம் எனக்கே தெரியாது. அது அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் தெரியும். எல்லாத்துக்குள்ளேயும் ஏதோ ஒரு சூட்சுமம் அடங்கியிருக்குங்கிறது மட்டும் தெரியும். ஜமீன் ஐயா, ஒரு விஷயத்தை நல்லா நினைவுல வச்சுக்கங்க. கௌரி அம்மன் கொடுத்தாலும் உங்களுக்கு தான் கொடுக்கும், கெடுத்தாலும் அது உங்களை தான் பாதிக்கும். முன்னெச்சரிக்கையா இருந்துக்கோங்க. அப்பா, விஷயம் என்னன்னு சொல்லாம அந்த நம்பூதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் அளந்து விட்டுருக்கான். நீங்களும் அந்த ஆளு சொன்னதை நினைச்சு இவ்வளவு சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கீங்களே. கௌரி அம்மன் கொடுத்தா நமக்கு தான் முதல்ல கொடுக்கும்,
அடிச்சாலும் முதல்ல அதோட பாதிப்பு நமக்கு தான் சொன்னா என்னப்பா அர்த்தம்? கோவில் கூட கட்டினது நம்மளுடைய முன்னோர்கள். இப்ப தர்மகர்த்தா நீங்க தான். கோவிலுக்காக நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்க. அதனால கௌரி அம்மா நம்மளை எதுக்காக அழிக்கணும்? ஏதாவது குத்தங்குறை இருந்தா அதை நேரடியா சொல்லணும். ஏதாவது பரிகாரம் இருந்தா அதை நாம பண்ணிட போறோம். அவர் வீட்டுக்கு வந்தப்போ இதே மாதிரிதான். அன்னைக்கு நம்மளை ரொம்ப குழப்பி விட்டாரு. இன்னைக்கு அதே மாதிரி நம்மளை குழப்பி விட்டுட்டு போறாரு. அதனால அவர் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கப்பா. அப்பா, அந்த ஆளு ஏதோ பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டு இருக்காருப்பா. அவர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்க கூப்பிட்டதும் தப்பு, அதோட வீட்டுக்கு கூப்பிட்டது பெரிய தப்பு. நம்ம கிட்ட காசை பறிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது சொல்லி பயமுறுத்துறாருன்னு நினைக்கிறேன். டேய், கொஞ்சம் பேசாம வண்டி ஓட்டுறியா? ஊர்லயே பெரிய ஞானின்னு சொல்லி நான் சொல்லியும் கேட்காம உன் அம்மாவும் நெய்யும் அவரை வீட்டுக்கு வர வச்சிங்க. இப்ப நெய்ய அந்த ஆளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. என்ன மட்டும் தனியா கூட்டிட்டு போய் நம்ம ஜமீனை குறிப்பிட்டு பேசியிருக்காருன்னா ஏதோ சீரியஸான விஷயத்தை பத்தி தான் சொல்றாருன்னு தோணுது. நாம ஏதோ பெரிய வம்பல மாட்டிக்க போறோம்னு நினைக்கிறேன். துர்காவை கல்ல கட்டி குளத்துல தூக்கி போட்டோம். சோழி போட்டதுல அந்த உண்மை அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆஹா, இல்ல ஒருவேளை அத பத்தி துர்கா அவர்கிட்ட சொல்லியிருக்கணும். அதனாலதான் அந்த ஆளு நம்மள பயமுறுத்துறாருன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன ஆதாரம் இருக்கு? நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லப்பா. இது துர்கா விஷயம் இல்லடா, வேற ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். வேற பிரச்சனையா? அப்படின்னா ஒன்னு ரெண்டுன்னா இதுதான்னு சொல்ல முடியும். ஆனா நாம தான் பாவங்களை கணக்கு இல்லாம பண்ணிருக்குமே. ஆனா நாம பண்ணதுல ஏதோ ஒண்ணு அந்த நம்பூதிரிக்கு தெரிஞ்சிருக்கு. அத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட சொல்லாம மறைக்கிறாரு. என்ன நடந்தாலும் சரி, ஊர்ல நம்ம ஜமீனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதுக்கு எந்த பங்கமும் வந்துடாம பாத்துக்கணும். ஏன்னா ஜமீன்கிற ஒத்த பேரும் அதுக்கு இருக்கிற கௌரவமும் தான் நம்மளை இவ்வளவு தூரம் காப்பாத்திட்டு இருக்கு. இவங்க போய் இவ்ளோ நேரம் ஆச்சு, என்ன பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இன்னும் காணுமேக்கா. அக்கா, என்னங்க பெரியவரே, எங்க நில்லுங்க. என்னாச்சுங்க? எங்க கோயில் என்ன நடந்துச்சு? சாமி யார குறி வச்சிருக்கோ அவங்கள பழி தீக்காம விடாது. கௌரி அம்மன் கொடுத்தாலும் உங்களுக்கு தான் கொடுக்கும், கெடுத்தாலும் அது உங்களை தான் பாதிக்கும். என்னாச்சு இவருக்கு? என்னக்கா? அர்ஜுன், உங்க அப்பா ஏன் இவ்ளோ கோவமா வராரு? என்னாச்சு? கோயில் என்னடா நடந்துச்சு? அங்க ஏதாவது பிரச்சனையா? கோவில்ல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா அது உங்களுக்கு தான் டென்ஷன். அப்பா பயங்கர குழப்பத்துல இருக்காரு. அதான் தனியா இருக்கலாம்னு உள்ள போயிட்டாரு. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, அவரே வெளியே வரட்டும். கோவில்ல நடந்ததை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். டேய், பதட்டம் டென்ஷன் எல்லாம் உங்க அப்பாவுக்கு மட்டும்தானா? எங்களுக்கெல்லாம் இல்லையா? எப்படா வருவீங்கன்னு நாங்க 2 பேரும் ஹால்லயே உட்கார்ந்திருந்தோம். அவரை விடு, என்ன நடந்ததுன்னு நீயாவது சொல்லு. என்னப்பா யோசிக்கிற? அங்க என்ன நடந்துச்சு அத சொல்லு. எவ்வளவோ பாத்துட்டோம்.
இப்ப நீ சொல்ல போறத தாங்கிக்க மாட்டோமா? சொல்ல அர்ஜுன். சரி சொல்றேன். நம்பூதிரி என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்க முடியாமதான் அப்பா கோவத்தோட ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாரு. நம்பூதிரி உங்க அப்பா கிட்ட வெளிப்படையா ஒண்ணு சொல்லலையே. கூப்பிட்டு பொதுவா எச்சரிக்கை பண்ணிருக்காரு, அவ்வளவுதானே? இதுக்கு போய் எதுக்கு அலட்டிக்கணும்? அக்கா, ஆனா அவர் எதையோ தெரிஞ்சுக்கிட்டு தான் அத வெளியில சொல்லாம மாமாவை வார்ன் பண்ணிருக்காரு. நம்ம துர்காவை கொன்னதை தெரிஞ்சுக்கிட்டு அத சூசகமா சொல்லிருப்பாரோ? இருக்கலாம். இல்ல அவ அக்கா மாமாவை கொன்ன விஷயம் கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அம்மா, அந்த ஆளு மேல எனக்கு பெரிய மரியாதையே இல்ல. நம்புதுன்னு சொல்லிட்டு ஏதோ பொலப்போடிட்டு இருக்கான். அவரு நம்ம வீட்டுக்கு வந்தப்பவே பஞ்சமா பாதகம் பண்ணிருக்கீங்கன்னு பொதுவா சொல்லிட்டு போனாரு. அது என்ன பாதகமா இருந்தா என்ன, பொட்டுல இருந்த மாதிரி பளிச்சுன்னு சொல்லிட்டு போனோம். அதை விட்டுட்டு வான் பண்ற மாதிரி சொன்னா அதை யாரும் தான் சொல்ல மாட்டாங்க. இதை எதோ பண்ணிருக்கீங்க, அதுக்கு இந்த பரிகாரம் பண்ணா சரியாயிடும், இதுக்கு இவ்வளவு செலவாகும் அப்படின்னு கராரா பேசியிருக்கணும். இல்லையா நம்மள மாதிரி ஆளுங்களை பார்த்து ஒதுங்கி போகணும். டேய், என்ன பேசுற நீ? அவர் எவ்வளவு பெரிய நம்பூதிரி தெரியுமா? இந்த மாதிரி ஆளுங்க எதையுமே வெளிப்படையா பேச மாட்டாங்க, சூசகமா தான் சொல்லுவாங்க. ஆனா நல்ல விஷயங்களை வெளிப்படையா சொல்லுவாங்க. அவர்கிட்ட ஒரு தெய்வ கடாட்சம் இருக்கும், வாக்குல சுத்தம் இருக்கும். அவரை சாதாரணமா எடை போடுறாத. முதல்ல அவர் சொன்ன மாதிரி கோவில் சிலைக்கு அபிஷேகம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு அவருக்கான மரியாதைய முறைப்படி செஞ்சு என்ன விஷயம்னு பக்குவமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆமா அர்ஜுன், அக்கா சொல்றதா சரி. நம்ம என்னெல்லாம் பண்ணோம்னு நமக்கு தான் தெரியும். அவர் இத சொல்லிருப்பாரு அத சொல்லிருப்பாரான்னு எதுக்கு இப்பவே குழப்பிக்கணும்? பெரியவரை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசி அமைதிப்படுத்தலாம். அக்கா கூப்பிடுங்க. சரிம்மா. என்னங்க என்னங்க, பெரியவரே, உங்களை தான். கதவை திறங்க. என்னங்க, கதவை திறங்க. பெரியவரே, கதவை திறங்க. பெரியவரே, கதவை திறங்களேன். எதா இருந்தாலும் பேசிக்கலாம், திறங்க. ஏங்க, கதவை திறங்க. என்னங்க, பெரியவரே, கதவை திறங்க. என்னங்க, எனக்கு என்ன தனியா இருக்க விட மாட்டீங்களா? நான் என்ன தூக்க மாட்டிக்க போறேன், சும்மா லொட்டு லொட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்கீங்க. இப்ப என்ன பண்ணிட்டோன்னு இவ்ளோ கோவப்படுறீங்க? கோயிலுக்கு போனீங்களே, என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு எங்களுக்கும் பதட்டம் இருக்காதா? அர்ஜுன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். இத பாருங்க, எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. எல்லார்கிட்டயும் பேசிட்டா ஒரு தெளிவு கிடைக்கும்ல. ஏதோ நம்பூதிரி சொல்லிட்டாரு, அவர் சொன்னதை எதுக்கு நீங்க பெருசா எடுத்துக்கணும்? விடுங்க. உள்ள போங்க. போங்க. என்னங்க, இன்னும் அந்த நம்பூதிரி சொன்னதையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அட அதில்ல, வேற ஒரு விஷயத்தை பத்தி நான் யோசிக்கிறேன். மாமா, டீ. அத்தை, நீங்க எடுத்துக்கோங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் துர்கா செத்துட்டா. அப்ப இங்க இருக்கிறவ அவட்டையோ இல்ல அதுக்கு மேல ஏதோ ஒரு சக்தியோ நமக்கு தெரியாது. ஆனா இவ கிட்ட ஒரு அமானுஷ்யமான சக்தி இருக்கு. நாம துர்கா நகை திருடிட்டு வடநாட்டு பக்கம் போயிட்டான்னு காட்டத்தான் காலனை கூப்பிட்டு வெத்தலையில மைய தடவி அது மூலமா அசோக்குக்கு காமிக்கலாம்னு நினைச்சோம். அதுக்குள்ள திடீர்னு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டா. அப்போ
அவளை இங்க வர வச்சது யாரு? யாரு? பொதுவா பேய் பிசாசு எல்லாம் வேற ஒரு உடம்புக்குள்ளதான் புகுந்துக்கும். ஆனா வந்திருக்கிறவ பழைய துர்கா மாதிரியே இருக்கா. அவள மாதிரியே ஒரு உடம்புக்குள்ள அமானுஷ்ய சக்திய புகுத்தி நம்ம குடும்பத்தை அழிக்க யாரோ ஏவி விட்டுருக்காங்க. துர்காவ அத பண்ணு இத பண்ணுன்னு பின்னாடி இருந்து யாரோ அவ மூலமா நம்ம குடும்பத்தை ஆட்டி படைக்கிறாங்க. அப்படி ஆட்டி படைக்கிறவங்க மட்டும் யாருன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம வீட்டு விஷயத்தை எல்லாம் சொல்லி அவளை தூண்டி விடுறது யாரு? அப்படி ஆட்டி படைக்கிறவங்களை நான் கண்டுபிடிக்க தான் போறேன். அவங்க யாரா இருந்தாலும் சரி, நான் விட மாட்டேன். அவங்க மட்டும் என் கண்ணுல மாட்டினாங்க, அவங்களோட குடல உருவி அப்படியே மாலையா போட்டுப்பேன். எனக்கு என்னமோ அவங்க நம்ம கூடவே இருந்து குழி பறிக்கிற மாதிரி தெரியுது. துரோகத்திலேயே பெரிய துரோகம் நம்பிக்கை துரோகம். எனக்குள்ள இருக்கிற அந்த வெறிக்கு அவங்க மட்டும் என் கையில சிக்குனாங்க, அவங்க கண்ணு மொழிய தோண்டி அப்படியே எடுத்துருவேன். அதோட விட மாட்டேன். அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு கையில ஒரு கத்தி எடுத்து அப்படியே குத்திடுவேன். அப்படியே அவங்களை குத்தி கொன்னுருவேன். அப்படியே அந்த துர்காவையும் குத்தி கொன்னுடுவேன். அத பத்தி தான் தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னால ஒரு தீர்வுக்கே வர முடியல. அதனால இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தனியா இருக்க விடுங்களேன். எல்லாம் இங்கிருந்து போக. போடா. யாரு செஞ்சு விட மாட்டேன். வார்த்தைக்கு வார்த்தை துர்கான்னு சொல்றாரு. அவ துர்கா இல்ல, கடப்பா கனகா. இங்க அவளை நான் தான் அனுப்பி வச்சிருக்கேன்னு தெரிஞ்சா வார்த்தைக்கு வார்த்தை குடல உருவ கண்ணு மொழிய தோண்டுவேன்னு சொல்றாரு. நம்ம குடும்பத்துக்கு நல்லது பண்ணுவான்னு தானே கனகாவை அனுப்புனேன். ஆனா அவ இப்படி ஒரு டிராகுலாவா மாறுவான்னு நான் நினைச்சே பார்க்கல. அவளை அனுப்புறப்போ அவ சாதாரண மனுஷியாதான் இருந்தா. ஆனா இப்போ அவளை பேய் பிசாசு அவட்டன்னு இதெல்லாம் சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டா. எது எப்படியோ அவளை இங்க வர வச்சது நான் தான். பெரிய மாமாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், என்னையும் கல்ல கட்டி குளத்துல தூக்கி போட்டுருவாங்க. அப்பா அத நினைச்சு பார்த்தாலே உடம்பெல்லாம் நடுங்குது. என்னடி, என்ன இது? என்னாச்சு? அது என்ன வீணா இது? ஏ வீணா, என்னாச்சுடி? கை தவறி விழுந்துருச்சு அத்தை. ஏ வீணா, கை தவறி விழுந்துச்சா இல்ல கை நடுங்கி விழுந்துச்சா? ஏன் அப்படி கேக்குறீங்க? ஏன்னா உன் மொழியே சரியில்லை, அதனாலதான் கேட்டேன். அதுல நல்லதா இருக்கு.
ஏ வீணா, வீணா, என்னம்மா இப்படி என்னாச்சு போறா? இவளுக்கு? அவளை இங்க வர வச்சது யாரு? கண்டுபிடிக்க தான் போறேன். அவங்க அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு கையில ஒரு கத்தி எடுத்து அப்படியே கஜ 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 குத்திடுவேன். துர்காவை யாரோ தூண்டி விடுறாங்கன்னு பெரிய மாமா சந்தேகப்பட்டதும் எனக்கு ஈரக்கொலைய நடுங்கிடுச்சு. ச்சே, வீட்டை விட்டு போயிடுன்னு சொன்னா அவ நாக்க துருத்திட்டு என்ன அடிக்க வரா. நான் தான் அவளை கூட்டிட்டு வந்தேன்னு தெரிஞ்சா பெரிய மாமா என்ன குழி தோண்டி உயிரோட புதைச்சிருவாரு. ஆஹா, ச்சே, இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்றேன்னு அவளை கொண்டு வந்து முட்டாள்தனமா பண்ணிட்டேன். அவளை சாதாரண ரவுடின்னு நினைச்சேன். பில்லி சோனியத்துல இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாரையும் பாடப்படுத்தி எடுக்கிறா. இதுக்கு மேல அவளை விட்டு வச்சோன்னா என்ன காலி பண்ணிடுவாங்க. முதல்ல எப்படியாவது அவளை ஒழிச்சு கட்டணும். நான் வாழணும்னா கனகா அந்த வீட்டுல இருக்க கூடாது. ஆனா அவளை எப்படி ஒழிச்சு கட்டுறதுன்னு தான் தெரியல. ச்சே. எஸ், செம்ம ஐடியா. வில்லன் ஒருத்தர் இருந்தா அவனுக்கு மேல வில்லாதி வில்லன் ஒருத்தர் இருப்பான். கனகானா பெரிய கொம்பா, நிச்சயமா அவளே பயப்படுற மாதிரி கண்டிப்பா ஒருத்தர் இருப்பான். கனகா ரவுடின்னா அவளுக்கு தொழில் கத்து கொடுத்த குரு ஒருத்தர் இருந்துதானே ஆகணும். அவனை பார்த்தா இவளுக்கும் பயம் வரதானே செய்யும். அந்த மாதிரி ஒரு ஆளை வர வச்சு இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டு அவளை துரத்தி அடிக்கணும். அதே ஆளை வச்சு அவளை ஒழிச்சு கட்டணும். ஆனா நமக்கு கடப்பால தெரிஞ்சவங்க யாரு இருக்கா? விஜயா, சென்னையில இருந்து நான் வீணா பேசுறேன். எப்படி இருக்க? வீணா, எப்படி இருக்க? உன்கிட்ட பேசி இவ்வளவு நாள் ஆச்சுடி. நான் நல்லா இருக்கேன் வித்யா. நம்ம காலேஜ் டேஸ் எல்லாம் மறக்க முடியுமா என்ன? ஸ்வீட் மெமரிஸ் இல்ல, அது எப்படி மறக்க முடியும்? எனக்கும் அப்பப்ப ஞாபகம் வரும். அப்புறம் வீணா, என்ன விசேஷம்? விஜயா, நான் ஒரு ப்ராப்ளத்துல இருக்கேன். நீ தாண்டி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப் வேணும்? என்னால முடிஞ்சதை அதை கண்டிப்பா செய்யறேன். உங்க அண்ணன் இப்ப கடப்பால தானே இருக்காரு. அவரு பெரிய ரவுடின்னு நீ சொல்லிருக்க. இப்போ அவரு ஃபார்ம்ல தான் இருக்காரா? என்னது, என்ன ரவுடியா? காலேஜ்ல எவனோ ராகிங் பண்ணாம இருக்கணுங்கிறதுனால அவனுங்களை பயமுறுத்த அப்படி சொன்னேன்டி. ரவுடி மாதிரி பில்டப் தான் கொடுப்பான். ஆனா அவன் ஒரு வெத்து வெயிட்டு. என்ன ஒண்ணு, அவனுக்கு கடப்பால பெரிய பெரிய ரவுடிங்களோட பழக்கம் இருக்கு. வேணா நான் ஒண்ணு பண்றேன், அவன் நம்பர் தரேன். நான் சொன்னேன்னு சொல்லு, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவான். ஆமா, ரவுடி கிட்ட பேசுற அளவுக்கு அப்படி என்னடி பிரச்சனை? அது நேர்ல பாக்குறப்ப கண்டிப்பா சொல்றேன். இப்போ உங்க அண்ணன் நம்பரை கூட நான் பேசுறேன். சரி இரு. 98425 98425 59629 58. ஓகே வித்யா, தேங்க்ஸ். அப்புறம் உனக்கு கால் பண்றேன். ஓகே பை. அந்த ஆளுக்கு கால் பண்ணி வர வைக்கலாம். எப்படியாவது துர்காவை இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறோம்.
ఎవరయ్యా నమస్కారం చెప్పండి. ஆ, ஆ, அண்ணா நான் விஜயா இருக்கல்ல அவ ஃப்ரெண்ட் வீணா பேசுறேன். என்ன ஞாபகம் இருக்கானே? ஓ வீணாவா, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன்னு. அண்ணா நான் விஜயா கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தேன். அவதான் உங்ககிட்ட கேட்க சொன்னான். என்ன உதவின்னு சொல்லுமா. அது அண்ணன், நான் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன். கடப்பால இருக்கிற ஒரு பெரிய ரவுடியால தான் அதை சால்வ் பண்ண முடியும். அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். உங்களுக்கு அங்க இருக்கிற ரவுடிங்கள நல்ல பழக்கமாச்சே, அவங்கள ஒரு பெரிய ரவுடிய ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? பெரிய ரவுடியா? நீ இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறதே பெரிய ரவுடி கிட்டதாம்மா. என்னை விட பெரிய ரவுடி இந்த கடப்பாலே கிடையாது. யார என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. கால் எடுக்கணுமா இல்ல கை எடுக்கணுமா இல்ல தலையே எடுக்கணுமா? எல்லாத்தையும் பண்ணுவான் இந்த குண்டுராவ். ஐயோ அண்ணே, உங்களை பத்தி விஜயா எல்லாத்தையும் சொல்லிட்டான். நீங்க ஒரு வெத்து வேட்டாமே, ஆ, வெட்டு குத்துக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னு சொல்லிட்டான். சொல்லிட்டாளா? சரி, உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. அண்ணே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடப்பால இருந்து கனகான ஒருத்தைய வீட்டு வேலைக்கு கூட்டிட்டு வந்து கனகாவா? ஆரம்பத்துல அமைதியாவே இருந்தவ இப்போ என்னைய அதிகாரம் பண்றானே. என்னால அவளை எதுவுமே பண்ண முடியல. அதுக்கு அவ ஊர்ல இருந்தே ஒரு ரவுடி வந்தாதான் சரியா இருக்கும். அம்மாடி, நீ சொல்ற கடப்பா கனகா சாதாரண ஆளே இல்ல. அவளை அடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீ அவகிட்டயா மாட்டிருக்க? ஆமாண்ணே, அவளை உங்களுக்கு தெரியுமா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? கடப்பால அவளை தெரியாத ஆளுங்களே இருக்க முடியாது. கனகாவை ரவுடி ஆக்குனதே எங்க குரு லிங்கப்பா தான். அவரு மட்டும் அங்க வந்தாருன்னா அவ பொட்டி பாம்பா அடங்கிடுவா. அவளே ஆளை விட்டா போதுன்னு ஓடிடுவா. அண்ணே, அவர் தானே அந்த லிங்கப்பன் தான் இங்க வரணும். அதுவும் நாளைக்கே. எப்படியாச்சும் அவர் அனுப்ப முடியுமா? கண்டிப்பா லிங்கப்பா வருவாரு. விளையாட்டை காட்டினவதான் அந்த விளங்காத கனகா. அவரே அவளை தேடிக்கிட்டு தான் இருக்காரு. நான் அவர்கிட்ட விவரத்தை சொன்னா நாளைக்கே கிளம்பி வந்துருவாரு. அவர் மட்டும் அங்க வந்தாரு, அந்த கடப்பா கனகாவோட சாப்டர் நாளையோட க்ளோஸ். அண்ணே, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல அண்ணே. எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. உங்களை நான் ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேனே. லிங்கப்பா வந்து அந்த கனகா கதைய முடிக்கட்டும். உங்களை நான் பணத்தாலேயே குளிப்பாட்டுனா இல்லையான்னு பாருங்க. சரிம்மா சரிம்மா, நீ சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லிங்கப்பா கிட்ட உன் நம்பர் கொடுத்து பேச சொல்றேன். நீ அவர்கிட்ட பேசி வச்சுக்க, நாளைக்கே அவர் வந்துருவாரு. சரிங்க அண்ணே, நீங்க அவரை என்கிட்ட பேச சொல்லுங்க. நான் வச்சிட்டுமா? சரிம்மா. இத முன்னாடியே நான் செஞ்சிருக்கணும். ஆனா அவன் என்ன பிளாக்மெயில் பண்ணதுல இத்தனை நாள் மூளை வேலை செய்யாமலே போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு லிங்கப்பா வரப்போறாரு. அந்த கனகம் ஆளை விடு சாமின்னு ஓட போறா. அப்பா, என்னமா பாடுபடுத்தினா எல்லாமே முடிய போகுது. பெரியயா, பெரியயா, எங்க பெரியயாவை காணோம். காலையில எங்க போயிட்டாரு? அகிலத்தையும் காணோம். என்ன செய்யறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. காவேரி, போய் யாருன்னு பாரு.
என்ன? காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி வா. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? நான் காஃபி எடுத்துட்டு பெரிய ரூமுக்கு போனேன். அங்க உங்களை காணுனதும் ஏதோ வேலையா வெளியே போயிருக்கீங்களோன்னு நினைச்சேன். என்ன இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துட்ட? அதுவா, தினமும் கேதார கௌரி பூஜைய பிரம்ம முகூர்த்தத்துல முடிச்சிட்டு போய் நான் தூங்கிடுவேன். ஆனா இன்னைக்கு என்னமோ தெரியல, எனக்கு தூக்கமே வரல. அதான் சீக்கிரமே காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். உனக்கு தூக்கம் வரலையா? ஏன்? அத்தை, ஏன் தூக்கம் வரலனா சொன்னா பயந்துட மாட்டீங்களே? நாங்க எதுக்கு பயப்பட போறோம்? சொல்லு. இல்ல, நீங்க பயந்தாலும் பரவாயில்ல, நான் அதை சொல்லிதான் ஆகணும். பிரம்ம முகூர்த்தத்துல கேதார கௌரி பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேனா, அப்ப ஆதிபராசக்தி, இளங்காளி அம்மா, முத்துமாரி அம்மா, சுடுகாட்டு காளி, எல்லையம்மா தேவி, காத்து கருப்பு, ஆகாத கிரகம், பில்லி சூனியம், எது இருந்தாலும் எல்லாம் விலகி போயிடணும். எல்லா கிரகமும் கலைஞ்சு போயிடணும். ஜெய் சக்கம்மா, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜெய் சக்கம்மா, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா. ஜமீன் மாளிகைக்கு இது போல ஒரு கெட்ட செய்தி வரப்போகுது. இந்த ஜமீனோட கௌரவத்துக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது. ஜக்கம்மா சொல்றா. கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. ஐயா, இவ்ளோ நேரம் நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்படி ஜமீன் வீட்டுக்கு முன்னாடி வந்ததும் கெட்ட காலம் பிறக்கும்னு மாத்தி சொல்றீங்க. நீங்க சொல்றத பெரியயா கேட்டாருன்னா மனுஷன் பயந்து போயிருவாரு தெரியுமா? சரி, வந்ததும் வந்துட்டீங்க. இந்த அரிசியை வாங்கிட்டு ஜமீனை சந்தோஷப்படுத்துற மாதிரி நல்ல வார்த்தை சொல்லிட்டு போங்க. நான் சொல்றது என்ன? என்னோட வாக்கா? இத மாத்தி சொல்றதுக்கு இது ஜக்கம்மாவோட வாக்கு. இத மாத்த யாராலே முடியாது. அந்த வாக்கு உன் கண்ணு முன்னால பழிக்கத்தான் போகுது. நீங்களும் அதை பார்க்கத்தான் போறீங்க. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லி எதுக்கு பயமுறுத்துறீங்க? வீட்ல இருக்கவங்க யாராவது கேட்டா தாங்கிக்க மாட்டாங்க. அதுவும் பெரியயா கேட்டாருன்னா அவரால் தூங்க கூட முடியாது. நான் இந்த அரிசி கூட பணமும் சேர்த்து தரேன். நம்பிக்கையா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க. ஆத்தா கொடுத்த வாக்க மாத்தி சொல்ல எனக்கு உத்தரவு கிடையாது. உன் காசு பணம் யாருக்கு வேணும்? அதை நீயே வச்சுக்க தாயி. ஐயோ ஐயா, நல்லதோ கெட்டதோ ஜக்கம்மாவோட வாக்கு ஷமீனோட காணிக்கையா நான் கொடுத்துதானே ஆகணும். பைய காட்டுங்க. ஜெய் சக்கம்மா.
நான் வர்றேன் தாயே, நல்லாரு தாயே. ஜெய் சக்கம்மா, ஜெய் சக்கம்மா. கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு தான் நினைச்சேன். பெரியத்த ஏன் தூங்க வரலன்னு கேட்டதும் என்னால சொல்லாம இருக்க முடியல. குடுகுடுப்புக்கார சொன்னது கெட்ட விஷயமா இருந்தாலும் நமக்கு அதுல ஒரு முன்னெச்சரிக்கை தானே. அதை சரி பண்ண நீங்க ஏதாவது பரிகாரம் பண்ணுவீங்கல்ல, அதனாலதான் சொன்னேன். காலையிலே வந்து எல்லாரோட முடியை ஸ்பாயில் பண்ணணும். சொல்றதையெல்லாம் சொல்லிட்டு எப்படியெல்லாம் சமாளிக்கிறா பாரு. துர்கா, நிஜமாவே சொல்றியா இல்ல ஏதாவது கனவு கண்டியா? அத்தை, எவ்வளவு சீரியஸான விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்க. கனவுன்னு அலட்சியப்படுத்துறீங்க. ஏய், அப்பா, உங்க மேல சத்தியம். நான் சொன்னது அத்தனையும் உண்மை. சரி சரி, நீங்க இருந்து கிளம்பு, நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, வீணாக்கவ காணோம். காணமா? அவ ரூம்ல தான் தூங்கிட்டு இருப்பா. போ, அவளையும் எழுப்பி காஃபி கொடு. தா. சரிங்க அத்தை. அப்பா, எருமை சத்தியம் பண்றேன்னு தலையில கொட்டிட்டு போறா இவள. என்னங்க, அவ சொல்றது எல்லாம் நம்பாதீங்க. அவ ஏதோ கதை விட்டுட்டு போறா. குடுகுடுப்புக்காரெல்லாம் வந்திருக்க மாட்டான். நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இல்ல கிலா, அவ சொல்றது உண்மைதான். என்னென்ன சொல்றீங்க? ஆமாடா. என்னங்க, குடுகுடுப்புக்காரன் என்ன கடவுளா? அவன் சொல்றதெல்லாம் பலிச்சிடாது. அந்த ஆள் சொல்றதையெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கிட்டு இதையெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. இல்ல கிலா, அவன் சொல்லிட்டு போனதுலயும் 1000 அர்த்தம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சாயங்காலம் கௌரி அம்மன் சிலைக்கு அபிஷேகம் நடக்க போகுது. நம்பூதிரி வேற அபிஷேகத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு பிரளயமே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த நேரத்துல அந்த குடுகுடுப்பக்காரன் வேற ஒரு குண்டு தூக்கி போட்டு போயிருக்கான். அவன் அப்படி சொல்லிட்டு போனதுல இருந்து எனக்கு நிஜமாவே தூக்கம் போயிடுச்சு. அத சொல்லத்தான் உங்களை பார்க்க வந்தேன். அதுக்குள்ள துர்காவே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டா. என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஏதாவது நடந்துருமோன்னு நிஜமாவே எனக்கு பயமா இருக்கு. அப்போ இன்னைக்கு அபிஷேகம் முடிஞ்சதும் ஏதோ நடக்க போகுது, அப்படிதானே? எது நடந்தாலும் சரி, நான் ஒரு கை பார்த்துடலாங்கிற முடிவோட தான் இருக்கேன். நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு பயமா தாங்க இருக்கு. முதல்ல நாம திருவேற்காடு கோயிலுக்கு போய் அங்க ஒரு விளக்க போட்டுட்டு அப்புறம் நாம கோவிலோட அபிஷேகத்துக்கு போலாம். ஆமா பெரியவரே, அக்கா சொல்றது சரிதான், போயிட்டு வரலாமே. அண்ணே, ஏன்னா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? சரின்னு சொல்லுங்கண்ணே, எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். சரின்னு சொல்லுங்க. சரி, போலாம். நான் ரெடி ஆயிட்டு வரேன். அர்ஜுன், அம்மா, நீயும் சீக்கிரம் ரெடி ஆகி கிளம்பு. சரிம்மா.
என்ன வீணாவை காணோம்? விடிஞ்சும் விடியாம எங்க போயிருப்பா? எல்லாரும் அங்க இருக்கிறப்ப இவள மட்டும் காணுமே. வீணாக்கா, வீணாக்கா, இன்னும் லிங்கப்பாவை காணும். இங்க ஹலோ, சொல்லு சிஸ்டர். காலையில லிங்கப்பா இங்க இருப்பாருன்னு சொன்னீங்க. ஆனா இன்னும் காணுமே. இந்த குண்டுராவ் சொன்னபடி நடக்கும். ஷார்ப்பா 9 மணிக்கு லிங்கப்பா கார் உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கும். ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. மீனா மேடமுக்கு பெட் காஃபி குடுக்கலான்னு ரூமுக்கு போனேன். மேடம் பெட்ல இல்ல. அங்க ஆளை காணுமே. எங்க போயிருப்பாங்கன்னு வீடு முழுக்க தேடி எங்கேயும் காணுமேன்னு இங்க வந்தேன். நீங்களும் இங்கதான் இருக்கீங்க. காஃபி எடுத்துக்கோங்க. இவ எப்ப வந்தானே தெரியலையே. குண்டுராவ் கிட்ட பேசினதை கேட்டிருப்பாளா? ரொம்ப மரியாதையா வேற பேசுறா. ஒருவேளை நம்ம பிளான் எல்லாம் தெரிஞ்சிருக்குமோ? அப்புறம் இன்னைக்கு உங்க பிரச்சனை எல்லாம் தீர போகுது போல. என்ன சொல்ற? இல்ல, இன்னைக்கு கேலண்டர்ல தேதி கிழிக்கிறப்ப உங்க ராசிக்கு என்ன போட்டிருக்குன்னு பார்த்தேன். அதுல விடுதலைன்னு போட்டிருந்துச்சு. அதான் கேட்டேன். இல்ல, போன்ல பேசினதை இவ விட்டு கேட்டுட்டான்னு நினைக்கிறேன். அதான் கேலண்டர் ராசி பலன்னு போட்டு வாங்குறா. பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா தானே அதுல இருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு. எனக்கு அப்படி எந்த பிரச்சனையும் இல்லையே. நான் நல்லதா இருக்கேன். ஹேய், சும்மா கதை விடாதீங்க. தெரியாதனமா என்ன இங்க கொண்டு வந்து நீங்க விட்டுட்டீங்கன்னு தவியா தவிச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க. நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டா உங்களுக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி தானே. ஒருவேளை ஏதாவது மாயாஜாலம் நடந்து நான் இந்த வீட்டை விட்டு போக போறேனோ? அதுதான் ராசி பலன்ல விடுதலைன்னு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ராசி பலன்ல எல்லாம் நம்பிக்கை இல்லை. வீணா, உங்களுக்கு வேணா இதுல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு நிறைய இருக்கு. எனக்கு என்னமோ இன்னைக்கு நான் இந்த வீட்டை விட்டு போக போறேன்னு தான் நினைக்கிறேன். நினைச்சாலும் நினைக்கலனாலும் அதாண்டி உண்மை. லிங்கப்பாவை பார்த்ததும் நீ இந்த வீட்டை விட்டு ஓட தாண்டி போற. சரி, என்ன நடக்குதுன்னு தான் பாப்போம். நீங்க காஃபி குடிச்சிட்டு வாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன இன்னைக்கு ஒரு மார்க்கமா மரியாதையா பேசிட்டு போறா? எப்பவும் நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறதெல்லாம் அப்படியே புட்டு புட்டு வைப்பாளே. அவளுக்குள்ள இருக்கிற சூப்பர் பவரும் அவ கத்து வச்சிருக்கிற பில்லி சுனியெல்லாம் காணாம போயிடுச்சா? இருக்கலாம். அதனாலதான் சைலண்டா போறா. எப்படியோ இந்த வீட்டை விட்டு போக போறோன்னு அவ வாயில இருந்தே வந்துருச்சு. அடியே கனகா, போய் உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்க. ராசி பலன்ல போட்டிருக்கிற மாதிரி தான் நடக்க போகுது. அப்படி நடந்தா டக்குன்னு ஊருக்கு கிளம்பணும்ல.
லிங்கப்பா வந்துட்டார் போல. చెప్పరా ఏంటి విషయం? நம்ம டீம்ல இருந்துட்டு போலீஸுக்கு தகவல் கொடுத்தா அந்த கருப்பு ஆடு யாருன்னு கண்டுபிடிச்சோன்னே. అలాగా யாரா அவன்? உங்க ரைட் ஹேண்டு கிருஷ்ணன் தானே? அவனா? ஆமாண்ணே. அவன் தான் தெரியுமா? நீங்க நேர்ல வாங்க, ஆதாரத்தோட காட்டுறோம். டேய் அண்ணே, నేను முக்கியமான வேலையா சென்னை வந்திருக்கேன். சாயங்காலம் ஊரு திரும்பிடுவேன். அது வரைக்கும் వాడు எங்கேயும் తప్పించి పోగామ நம்ம இடத்துல அவனை లాక్ చేయరా. నేను వచ్చిన తర్వాత సవుకాలి అడిచి அவன் உடம்ப பீஸ் பீஸா கிழிக்கணும்டா. వాడు துடிதுடிச்சு చావాలి. ఈ లింగப்பாவுக்கு துரோகம் చేస్తే அவன் கதி என்னங்கறத இந்த ஊர் உலகத்துக்கு காட்டணும்டா. சரிங்கண்ணே. வாங்க வாங்க. நான் தான் வீணா. குண்டூராவ் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணது நான் தான். இதான் எங்க அரண்மனை. வீட்டுல கடப்பா கனகாவும் நானும் மட்டும்தான் இருக்கோம். மத்தவங்க எல்லாம் கோவிலுக்கு போயிருக்காங்க. யாராவது பார்த்துட்டா சிக்கல் ஆயிடும். அதனால பின்வாசல் வழியா போயிடலாம். வாங்க. ஆமா, எதுக்கு கம்பளிய போத்திக்கிட்டே வந்திருக்கீங்க? குளிர்தா? என்ன குளிருதாவா? லோப்பலா வெப்பன் மறைச்சு வச்சிருக்க. அது மத்தவங்க பாத்திர கூடாதுன்னு தான் கம்பளியால போத்தி இருக்க. இல்ல கம்பளி போத்தி இருக்கிறது தான் என்னோட அடையாளமே. கடப்பால அந்தரு நன்னு கம்பளி லிங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படியா? అవును. உள்ள அப்படி என்ன வெப்பனை மறைச்சு வச்சிருக்கீங்க? நான் பார்க்கலாமா? ఇలా చూడు, நான் வந்தது உனக்காக மட்டும் இல்ல, எனக்காகவும் தான். கடப்பாலோ கனகா என்கிட்டய தொழில கத்துக்கிட்டு எனக்கே துரோகம் பண்ணா. விரோதிய மன்னிக்கலாம், துரோகிய மன்னிக்கலாமா? అందుకే அவ கதைய முடிக்கணும்னு வந்தேன். இப்படி கனகா எங்க இருக்கா? வாங்க காட்டுறேன். அண்ணே, இந்த ரூம்ல தான் இருக்கா. இங்க இருந்து போக மாட்டேன்னு அடம் பிடிப்பா. அவளை கொட்டி தூக்கிட்டு போயிடுங்க. இதோ பாரு, அவ என்ன பார்த்ததுமே பொட்டி பாபா அடங்கிடுவா. பொட்டிக்கு ஒரு மூடிய போட்டு கடப்பாவுக்கே தூக்கிட்டு போத்தானு. அவ கடப்பா கனகான்ற ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும். கோவிலுக்கு பொறுக்கிறவங்க வரத்துக்குள்ள நீங்க அவளை பேக் பண்ணி கொண்டு போயிடணும். நேனு சூஸ்குண்டானுமா. இத பாரு, ஒருவேளை எனக்கும் அவளுக்கும் வாக்குவாதமாகி சவுக்கால அவளை அடிச்சு அவ அலறுனானா நீ மட்டும் வச்சு கதவை தட்டாத, புரிஞ்சுதா? கை வேணா தட்டுவேன், கதவை தட்ட மாட்டேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கனகாவை பார்க்க நீங்களாதான் வந்திருக்கீங்க. நான் வர சொல்லி வந்ததா என்ன காட்டி கொடுத்துறாதீங்க ப்ளீஸ்னு. அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இருக்காதுமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. எதிர்பார்க்கவே இல்ல. குருநாதரா, நீ யாருமா? என்ன குருநாதரே, என்ன உங்களுக்கு தெரியலையா? தெரியலையே.
ఇక్కడ கடப்பா கனகா இருப்பான்னு சொன்னாங்க. ஆமா, அவ எங்க? ஐயா, என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் கடப்பா கனகா. ஏய், ஆனாவது கனகாவை மறக்கிறதாவது. அவளை வளர்த்து ஆளாக்கி தொழில கத்து கொடுத்ததே நீனே. ஓஹோ, கடப்பா கனகான்ட்டு அவ பேரை சொல்லிக்கிட்டு நீ இக்கட ஏமாத்திட்டு இருக்கியா? கடப்பா கனகாவை இதுக்கு முந்து பாத்திருக்கியா நீ? அவளும் என்னோட சிஷ்யதான். ஆள் மாறாட்டம் చేసి கடப்பா கனகான்னு நன்னே ஏமாத்த பாக்குறியா? கனகா யாருன்னு காட்டட்டுமா? பாரு. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. நீங்க சொல்ற மாதிரி நான் கடப்பா கனகா கிடையாது. பணத்துக்கு ஆசைப்பட்டு கனகான்னு போய் சொல்லிட்டேன். உள்ள 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னே கேட்கலையே. என்ன காட்டி கொடுக்காதீங்கய்யா, மன்னிச்சிருங்கய்யா. ஏய், కనగా నాకు చేసిన నம்பிక ద్రోగానికి அவளை காவு கொடுக்கதா இக்கட வச்சேன். ஆனா இங்க வந்தா கனகாங்கிற பேர்ல இன்னொரு நம்பிக்கை துரோகம். துரோகாணி யாருக்கு யாரு பண்ணாலும் என்னால் அவங்கள மன்னிக்கவே முடியாது. ரவுடி தொழில் பண்ணாலும் அதுலயும் நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறவனா. ஆனா இன்னொரு ரவுடி பேரை செப்பி நீ ஏமாத்தினதே தப்பு. இப்படி வீணா దగ్గర மன்னிப்பு கேட்டுட்டு இங்க இருந்து ஓடி போயிடு. ஒருவேளை குண்டப்பா சொன்ன மாதிரி பொட்டி பாம்பா அடங்கிட்டாலோ? அப்போ வீணாக்கா சொல்லிதான் நீங்க இங்க வந்தீங்களா? ஐயோ దేవుడా, வளரிட்டோமே, இப்படி ஏன் செய்யாலே? నేను வீணான்னு சொன்னேன். அப்படிலாம் யாரும் எனக்கு தெரியாதே. இங்க நிறைய பணம் கிடைக்குது. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தனா லைஃப்ல செட்டில் ஆயிருவாங்கயா. வேணும்னா உங்களுக்கு பணத்துல பாதி கமிஷனா கொடுத்துடுறேன். நான் கனகா இல்லங்கிறத வீணாக்கா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. கனகாவை விரட்டி அடிப்பண்ணு காசு வாங்கிட்டு வந்திருக்கேன். இக்கட கனகாவுக்கு பதிலா வேற ஒருத்தி இருந்து நீ குடுக்கறேன்னு சொல்ற கமிஷனுக்கு ஆசைப்பட்டா அது என் தொழிலுக்கே நான் చేసే துரோகம். அதனால உன்னை மன்னிக்கவும் முடியாது, சரி பொழைச்சி போடு விட்டுட்டு போகவும் முடியாது. நீயா இங்கிருந்து போயிடு. இல்ல ஐயா, வீணாவையே யாருன்னு தெரியாதுன்னு சொன்னீங்க, இப்போ காசு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீங்க. வீணாக்கா சொல்லிதான் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். பரவாயில்லைங்கய்யா, நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு சொன்னா என்னங்கய்யா பண்ணுவீங்க? இதாலேயே உன்னை அடிச்சு துரத்துவேன். எப்படி வசதி? ஐயா ஐயா, என்ன அடிக்காதீங்க. ஐயோ அடிக்காதீங்க. ஐயா வலிக்குதுங்க. என்ன அடிக்காதீங்க. ஐயோ வலிக்குது. ஐயா வலிக்குதுங்க. ஐயா வலிக்குது. அடிக்காதீங்க. ஐயா என்ன விட்டுருங்க. ஐயா அடிக்காதீங்க. எனக்கு வலிக்குதுங்க. என்ன அடிக்காதீங்க. ஐயா அம்மா அம்மா. ஐயோ ஐயா வலிக்குதுங்க. அடிக்காதீங்க. ஐயோ, லிங்கப்பா கனகாவாடி வெளுத்து வாங்குறாரு போல. இனிமே இங்க இருந்து ஓடுறதை தவிர கனகாவுக்கு வேற வழியே இல்ல. அம்மா ஐயோ வலிக்குதே.
ஏய் நிறுத்து. ஏன்டி காமெடி பண்றியா? உன்னை அடிக்கவே இல்ல, இப்படி நடிக்கிறேன். ஆமாங்கய்யா, நான் அடிக்கிறேன் தான். ஏன்னா நான் உங்களை அடிக்கிறப்ப நீங்க எப்படி துடிப்பீங்கன்னு நான் செஞ்சு காட்டினங்கய்யா. என்னது? நீ என்ன அடிச்சு நான் வழியில துடிப்பனா? ஓஹோ, இப்படிதான் இங்க இருக்கிறவங்கள பயமுறுத்தி வச்சிருக்கியோ? இங்க பார், இந்த சவுக்க வச்சு ஒரு வெலாசுன்னு அப்படியே சுருண்டு விழுந்து செத்து போயிடுவேன். நீ என்ன அடிப்பியா? இப்ப பாருடி. ஏய் விடு விடு விடு. ஏய் விடுடி. இப்ப விட போறியா இல்லையா? விடுடி. என்கிட்ட இருந்தே பறிக்கிறியா? இப்படி சவுக்க கொடுக்க போறியா இல்லையா? குடுக்கறேன். சவுக்கு குடுக்கறது என்ன? சவுக்காலேயே குடுக்கறேன். இந்த வீட்டை விட்டு போறேன். அம்மா, ஐயோ வலிக்குது. ஐயோ என்ன விடுங்க விடுங்க, வலிக்குது. ஐயோ என்ன விட்டு. நான் போறேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன விட்டு. வாங்கடி, நல்லா வாங்க. இங்க எல்லாரையும் என்ன பாடுபடுத்தின, எப்படிலாம் துடிக்க வச்ச. சாவடி. வெளியே போனவங்க வீட்டுக்கு வரதுக்குள்ள நீ இந்த வீட்டை விட்டு ஓடணும். வீட்டுக்கு திரும்பி வரப்போ நான் அத்தை மாமாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். சாவடி சாவு. ஐயோ வலிக்குதே. அம்மா அம்மா வலிக்குது. ஐயோ நான் போயிடுறேன். ஐயா நான் தப்பு பண்ணிட்டேங்க ஐயா, என்ன விட்டுருங்க ஐயா, வலிக்குது. ஐயோ வேணாங்க ஐயா, வலிக்குதுங்க. வேணாமா வேணாமா வேணாம், விட்டு விட்டு வேண்டாம். ஏய், ரவுடித்தனம் பண்றதே தப்பு, இதுல நேர்மையான ரவுடியா நீ? இனிமே ரவுடித்தனம் பண்ணுவியா? என்ன ஒரு சத்தத்தையும் காணோம்? ஒருவேளை கனகா சுருண்டு விழுந்துட்டாளா? உள்ள இருந்த எந்த சத்தத்தையும் காணுமே. மயங்கி விழுந்துட்டாளா இல்ல செத்தே போயிட்டாளா? ஒன்னும் தெரியலையே. இங்க பார், நான் கனகா இல்லங்கிற ரகசியத்தை வீணா கிட்ட சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? சொல்ல மாட்டேன். வீணா கிட்ட மட்டும் இல்லம்மா, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேம்மா, சொல்ல மாட்டேன். எப்படி இந்த வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம வந்தியோ அதே மாதிரி இங்க இருந்து போகணும். நீ போறது வீணாவுக்கு கூட தெரியக்கூடாது, புரிஞ்சுதா? சரிம்மா. கிளம்பு. யாரு பெத்த பிள்ளையோ இதோட என்ன விட்டிய, நீ நல்லா இருப்ப, நான் போயிடுறேம்மா. ஓ அதே விடா
நல்ல வேலை யாரும் பார்க்கல. அதேவிடா. அண்ணா 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 என்னண்ணா சொல்லிக்காம கிளம்பிட்டீங்க? அந்த கனகாவுக்கு என்ன ஆச்சு? தப்பிச்சு ஓடிட்டாளா? என்ன ஆச்சுனா? கனகா போயிட்டா தானே? அவ போக மாட்டாமா. நீங்க அடிச்சப்போ கத்துனால அப்படியே போக மாட்டான்னு சொல்றீங்க? அவளுக்கு வேற போக்கடம் இல்லையாமா. ரவுடி தொழிலாம் பண்ண முடியாதாமா. கொஞ்ச காலம் இங்கேயே இருந்து பொழைச்சுக்கிறான்னு கெஞ்சறாமா. என்கிட்ட வேலை பார்த்தவளாச்சு, மனசு கேட்கலமா. பொழைச்சி போகட்டுன்னு விட்டுட்டு வந்துட்டமா. என்னது? பொழைச்சி போன விட்டு வந்துட்டீங்களா? அவனுமா, உலகத்துல எவ்வளவு பெரிய டான கூட்டிட்டு வந்தாலும் அவ அவங்க கால்ல விழுந்து அழுது கெஞ்சி மத்தவங்கள அவ மேல இறக்கப்பட வச்சிடுவாமா. அவ இங்கிருந்து போகவே மாட்டாமா. அவளை போக வைக்கவும் முடியாதுமா. அண்ணா, நீங்க கொண்டு வந்த அந்த வெப்பன் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணீங்களா இல்லையா? அத பத்தி இப்ப எதுக்குமா கேக்குற? ஐயோ தேவடா. ஐயோ அண்ணா, என்னாச்சுண்ணா உங்களுக்கு? இல்லம்மா, ரொம்ப நாள் கழிச்சு கனகா என்ன பார்த்தாளா, அதாம்மா பாசத்தை பொழிஞ்சிட்டாமா. எது? நேனு வேணா வேணான்னு கெஞ்சின, ஆளாலும் விடலம்மா. பாசத்திலேயே நாறு நார கிழிச்சிட்டாமா. இவ்வளவு நாளா இப்படி ஒரு அன்பான பொண்ண நான் பார்த்ததே இல்லம்மா. நல்ல பொண்ணுமா. அவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு பக்குவமா நடந்துக்கம்மா. அதுதான் உனக்கு நல்லது. நான் வரேம்மா. ஐயோ அம்மா தேவடா. ஐயோ, கனகா இந்த ஆளைய வெளுத்து வாங்கியிருக்காளே. ஐயோ அண்ணா, அண்ணா, நான் தான் வர வச்சேன்னு ஏதாவது சொன்னீங்களாண்ணா? ஐயோ அண்ணா, ஐயோ, இப்ப வீட்டுக்குள்ள போனா என்ன ஆகும் தெரியலையே. முதல்ல இந்த ஆளை அனுப்பி வச்சு குண்டு ராக்கிட்ட பேசணும். பேசுறேன். என்னம்மா, லிங்கப்பா வந்தாரா? அவரை பார்த்த உடனே கனகா எஸ்கேப் ஆகி ஓடி இருப்பாளே. அண்ணா, கோவத்துல நான் உங்களை திட்டிர போறேன். என்னம்மா இவ்வளவு கோவமா பேசுற? லிங்கப்பா வரலையா? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? கடப்பாலேயே பெரிய ரவுடியை தான் அனுப்ப சொன்னேன். ஏதோ ஒரு காமெடியை அனுப்பி வச்சிருக்கீங்க. காமெடினா? கனகா கிட்ட அடி வாங்கினது பத்தாதுன்னு ஏன் கிட்டயே கனகாவை பத்தி பெருமையா பேசிட்டு போறாரு. அந்த கனகா இனிமே இங்கதான் இருப்பான் வர சொல்லிட்டு போறாரு. என்னம்மா சொல்ற? நீ சொல்றது என்னால நம்பவே முடியல. இங்க லிங்கப்பா மிஞ்சின ஒரு ரவுடி கிடையாதுமா. அவரு பேரை சொன்னா போதும், பிறந்த குழந்தை கூட பயத்துல அழுகையை நிறுத்திரும். தன்னை பார்க்க லிங்கப்பா வந்திருக்காருன்னு தெரிஞ்சாலே கனகா வீட்டு பின்பக்கமா தப்பிச்சு ஓடி இருப்பா. அப்பேற்பட்ட பெரிய ரவுடி தாமா லிங்கப்பா. நீ என்னம்மா மாத்தி சொல்ற? அட போங்கண்ணே, கனகாவை அடிச்சு துரத்துறேன்னு சாட்டையோட தான் வந்தாரு. அந்த சாட்டைய பறிச்சு அதாலேயே அடிச்சு அவரை ஓட விட்டுட்டா.
என்கிட்ட சொல்லிக்காமலே ஓட பார்த்தாரு. நான் அவரை வழி மறைச்சு கேட்டப்ப அவரு போத்து இருந்த போர்வை நழுவி கீழே விழுந்துச்சு. அவரு உடம்பு முழுக்க சாட்டையால அடி வாங்கி சட்டை கிழிஞ்சிருக்கு. அப்புறம் அவரு கார்ல ஏறி ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டாரு. நீ சொல்றது என்னால நம்பவே முடியலையேம்மா. லிங்கப்பாவே ஒருத்தி அடிக்கிறான்னா அப்ப கனகா அவ்வளவு பெரிய ரவுடியா வளர்ந்துட்டாளா? நீ சொல்றத பார்த்தா கனகா நினைச்சு எனக்கே பயமா இருக்கு. லிங்கப்பாவை நான் தான் அனுப்பிச்சானே கனகா கிட்ட சொல்லிடாதம்மா. அப்புறம் இருந்த இடத்துல இருந்தே என் ஆள் வச்சு அடிப்பா. அண்ணே, லிங்கப்பாவை விட பெரிய ரவுடி இருந்தா சொல்லுங்க. அட போமா, லிங்கப்பா விட பெரிய ரவுடிலாம் இங்க கிடையவே கிடையாது. அப்புறம் லிங்கப்பா மேல கனகா கை வச்சிட்டான்னு நீ யாருகிட்டயும் சொல்லிடாத. விஷயம் தெரிஞ்சா இங்க பெரிய பந்தே நடக்கும். கனகாவை அட்டாக் பண்ண நீயே ஒரு ஆளை செட் பண்ணிக்கோ. என்ன ஆளை விட்டுருமா? யோ யப்பா, அண்ணா, என்ன இப்படி ஆயிடுச்சு? லிங்கப்பாவுக்கு எப்படியா? ஐயோ, இவன் வேற விசுக்கு மாறி இருக்கிற கனகாவை பார்த்து ஊரே நடுங்குது. அப்பா, நல்ல வேலை லிங்கப்பாவை நான் தான் வர வச்சேன்னு அந்த கனகாவுக்கு தெரியாது. அது வரைக்கும் தப்பிச்சிட்டோம். ஆனா கனகாவை எப்படியாச்சும் அடிச்சு துரத்தணும். அதுக்கு என்ன பண்றது? அவளுக்கு எதிராக எது பண்ணாலும் கடைசியில் அவதான் ஜெயிக்கிறா. அவளை ஜெயிக்க ஏதாவது ஒரு வழி இருக்கும். கண்டுபிடிக்கிறேன். இப்படி சொதப்பிட்டானுங்களே. ஐயோ, இவ வேற நம்மள பாக்குறாளே. என்ன பண்ண போறாளோ தெரியலையே. பேசாம எஸ்கேப் ஆயிடுவோம். வீணா, என்ன ஏதோ பேய பாக்குற மாதிரி அப்படி பாக்குற? நானும் உன்ன மாதிரி மனுஷி தானே. ஆமா, மனுஷிதான். அதுக்கு என்ன இப்ப? இல்ல, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதான் கூப்பிட்டேன். என்னமோ ஊர்ல இருக்கிற சொந்த பந்தத்தை எல்லாம் பார்க்கணும் போல இருக்கு. அவங்களெல்லாம் விட்டுட்டு இங்க இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு யோசிச்சேன். முட்டாள்தனமால இருக்கு. உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைய நான் யாரு தீர்க்கிறதுக்கு? என் சொந்தத்தை எல்லாம் விட்டுட்டு நான் எதுக்கு இங்க வந்து அல்லாடணும்? அதான் நான் ஊருக்கே போயிடலான்னு முடிவு பண்ணி என் துணிமணி எல்லாம் பேக் பண்ணிட்டேன். இன்னைக்கு வேற உன் ராசிக்கு விடுதலைன்னு போட்டிருந்துச்சா? சரி, உனக்கு விடுதலை கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். உள்ள பெட்டிய வேற மூட முடியல. நீ வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? பெட்டிய தானே மூடணும். நான் வந்து ஹெல்ப் பண்றேன் கனகா. தல தல தல, வா வா வா, உள்ள வா. இங்க பெட்டியவே காணோம். என்ன வீணா, பெட்டி எதையும் காணுமா? பெட்டிய பேக் பண்றதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிப்போம். அதுக்கு முன்னாடி வேற சில விஷயங்கள்லாம் பேச வேண்டியது இருக்கு. அது பேசுவோமா? என்ன பேசணும்? கார்ல வீட்டுக்கு யாரோ வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு.
அவரோட விருந்தாளின்னு தான் சொல்லிட்டு வந்தாரு. அதான் அவளை பார்க்க அனுப்பி வச்சேன். வந்தவருக்கு நல்ல விருந்து வச்சிருப்ப போல இருக்கு. வந்த வேகத்திலே கிளம்பிட்டாரு. ஆமா ஆமா, சரியான விருந்து. திக்குமுக்காடி போயிட்டாரு. தமிழர்களோட பண்பாடே விருந்தோம்பல் தானே. ஆமா கனகா, கரெக்டா சொன்னேன். ஆனா பாரு, வந்தவரு அவரு கொண்டு வந்த பொருளை விட்டுட்டு போயிட்டாரு. என்ன பொருள்? கனகா, அவரு கொண்டு வந்த இந்த வெப்பனை மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. அவரோட சிஷ்யனான கடப்பா கனகாவை பார்க்க வந்தாரு. அவரோட வெப்பனாலேயே குருதட்சணைய கொடுத்து அனுப்பிட்டேன். அப்ப அவரு, ஐயோ என்ன விட்டுரு, வீணா பேச்ச கேட்டு தெரியாம வந்துட்டேன், இனிமே இந்த பக்கம் நான் வரவே மாட்டேன்னு சொல்லி ஒரே ஓட்டமா ஓடிட்டாரு. இல்ல கனகா, அந்த ஆளு எதுக்கு என் பேரை சொன்னான்னு தெரியல. அந்த ஆளு அவன் எனக்கு தெரியவே தெரியாது. தேவையில்லாம உன்கிட்ட என்ன கோத்து விட்டு போயிட்டாரு. ஏய், அடுத்தவங்க மனச படிக்க தெரிஞ்ச எனக்கு நீ என்ன நினைக்கிற? யார் யார்கிட்ட பேசுற இதெல்லாம் தெரியாமலா போயிடும்? இந்த உலகத்துல உன் ராசியில பிறந்த எல்லாருக்கும் இன்னைக்கு ராசி பலன் விடுதலையா இருக்கலாம். ஆனா உனக்கு மட்டும் இந்த ஜென்மத்துக்கும் விடுதலை கிடையாது. முக்கியமா என்கிட்ட இருந்து விடுதலையே கிடையாது. இந்த வீட்ல இருந்துகிட்டு நான் என்னென்ன திருவிளையாடலாம் பண்றேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் எனக்கு எதிராவே வேலை பாக்குறியா நீ? பண பலம், அரசியல் பலம், அதிகார பலம்னு இந்த கிரேட் ஆவுடையப்பன் கண்ணிலேயே நான் விரல விட்டு ஆட்டுறேன். எங்கேயோ கிடந்த கேரக்டர் லோக்கல் ரவுடிய வர வச்சா இந்த கனகா பயந்துருவாளா? பயந்துருவேனா? அவன் கிட்ட இருந்து இந்த சவுக்க பறிச்சு அவனை துவைக்க ஆரம்பிச்சேன். என் கால்ல விழுந்து கதற ஆரம்பிச்சிட்டான். அவருடைய பொண்ணுக்கு தான் அறிவே இல்லைன்னா என் கூடவே இருக்கிற உனக்காவது அறிவு இருக்க வேணாமா? ஏன் முடிய வெட்டுறதுக்காக வந்து என்கிட்ட வசமா மாட்டி அடி வாங்கிட்டு போன. மறுபடியும் அதே மாதிரி வந்து வசமா மாட்டிக்கிட்டே வேணா? இல்ல இல்ல கனகா, இந்த லிங்கப்பாவை நான் வர வைக்கல. ஓ, நீ அவரை வர வைக்கலையா? இத நான் நம்புவேன்னு நினைக்கிற பத்தியா? வீணா வீணா, என் குருநாதர என் கையாலே அடிக்க வச்சுட்டேடி. விருந்தாளியா வந்தவருக்கு மட்டும் விருந்து வைக்கணுமா என்ன? வர வச்சவங்களுக்கும் வைக்கலாமே, அதான உண்மையான விருந்தோம்பல். ஐயோ வேணா கனகா, என்ன விட்டு, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன். உன் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி அவ அண்ணன் குண்டுராவு கிட்ட பேசி லிங்கப்பாவை வர வச்ச. இப்படி தெரிஞ்சே எல்லாத்தையும் பண்ணிட்டு தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றியே, அப்போ நானும் தெரிஞ்சு 4 அடி அடிச்சிட்டு தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிடுற? கனகா, ஐயோ, அது இந்த சவுக்கால் அடிச்சா நான் தாங்க மாட்டேன். என்ன மன்னிச்சு விட்டுரு கனகா, ப்ளீஸ் கனகா. ஏய், ரிட்டையர் ஆன கிழவனே அவ்வளோ அடிய வாங்கிட்டு போனா
நீ வாங்க மாட்டியா? இந்த வீட்டுல எனக்கான கடமைய முடிக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு அவ்வளவு தூரம் சொன்னல. ஆனா என்னைய சீண்டி பாக்குற நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்கணுமா வேண்டாமா? வேண்டாம் கனகா, ப்ளீஸ். கொடுக்கலனா உனக்கு துளிர் விட்டுரும்ல. முட்டி போடு கனகா, ப்ளீஸ் கனகா. முட்டி போடுறீ. இனிமே எனக்கு எதிரா எந்த வேலையும் செய்யக்கூடாது. கனகா, செய்வியா? செய்வியா? என்ன விட்டு செய்வியா? ஐயோ கனகா, வலிக்குது. செய்வியா? ஐயோ அம்மா, வேண்டாம் கனகா, ப்ளீஸ் கனகா. கனகா, ரொம்ப வலிக்குது. இனிமே உனக்கு எதிரா எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். என்ன மன்னிச்சு விட்டுரு கனகா. இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவியா? மாட்டேன் மாட்டேன். முன்னடிச்சு எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. போ, போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. நல்ல மசாலா டீ எடுத்துட்டு வா. நானா? போ. டீ எடுத்துட்டு வரேன். எவ்வளவு அடி வாங்கினாலும் போனை விட மாட்டேன். யாருக்கிட்ட? ஓம் ஆசானி அம்மனே துணை, ஓம் அருள் புரிபவளே துணை, ஓம் அகிலம் காப்பவளே துணை, ஓம் அங்காள பரமேஸ்வரியே துணை. இல்ல சாமி, கோயில் முழுக்க தீர்த்தம் தெளிக்கிறீங்க? இல்லையா, கோயில் முழுக்க நவநீர் தெளிக்கணும்னு நம்பூதிரி ஐயா சொல்லியிருந்தாங்கல்ல. ஆமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்தபதியோட வாரிசு வந்துருவாங்கல்ல. அவங்க வர்றதுக்குள்ள நவநீர் தெளிச்சு கோவிலை புனிதப்படுத்தலான்னு எல்லா வேலையும் வேகமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்பூதிரி ஐயா அவங்க சீடர்களோட வந்து அபிஷேகத்துக்கு பிரசன்னம் போட்டு பார்க்க தயாரா இருக்காங்க. நல்லது நல்லது. அம்மா, தாயே, மாசாணி அம்மா, எல்லாரும் நல்லா இருக்கணும். ஐயா, ஸ்தபதி ஐயா வந்துட்டாங்க. அப்படியா? வாங்க போலாம். வாங்க போலாம். சாமி நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம். நம்பூதிரி ஐயா இருக்காங்க, வாங்க. ஐயா, இவங்க தான் கௌரியம்மன் சிலையை வடிச்ச ஸ்தபதியோட வம்சாவளியை சேர்ந்தவங்க. ஐயா, இவங்க தான் நம்பூதிரி. அப்படியா? வணக்கம் ஐயா. வாங்க உட்காருங்க. ஐயா, நம்ம கோயில்ல நடந்ததெல்லாம் உங்ககிட்ட போன்லயே சொல்லிட்டேன். கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இந்த நேரத்துல கோயிலுக்குள்ள புலி ஒருத்தனை அடிச்சு கொண்டு இருக்கு. அந்த பாவியோட ரத்தம் அம்மன் சிலை மேல பட்டதுனால
எப்படியோ நம்பூதிரி ஐயா இங்க இருந்ததுனால அவர் சொன்ன மாதிரி கோயில் முழுக்க நவநீர் தெளிச்சு தீட்டு கழிச்சிட்டோம் ஐயா. ஐயா சொல்லிதான் நாங்க உங்களையும் இங்க வர வச்சோம். நீங்க அம்பாளுக்கு நவநீர் அபிஷேகம் பண்ணிட்டீங்கன்னா கோவிலுக்கு உண்டான தோஷம் நீங்கிடும் ஐயா. அதுக்கப்புறம் ஜமீன் ஐயாவுக்கும் ஊர்க்காரங்களுக்கும் நிம்மதியா இருக்கும். நல்லது. இந்த ஜமீனோட முன்னோர்கள் கேட்டு எங்க முன்னோர்கள் செஞ்ச அற்புதமான சிற்பம் தான் இந்த கோவில்ல இருக்கிற கௌரி அம்மன் சிலை. பார்க்க கலைநயத்தோட இருக்கிற இந்த அம்மன் உண்மையிலேயே ரொம்ப உக்கிரமானதுன்னு எங்க தாத்தா சொல்லி இருக்காரு. இந்த மாதிரியான சூழ்நிலையில நான் இங்க வந்திருக்கிறது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா கூட இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் அம்மனுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எங்களுக்கு இந்த அம்மனோட அருள் கிடைச்சது போல இருக்கு. இத பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். ஐயா சொன்ன மாதிரி அபிஷேகத்தை செஞ்சிடலாம். நம்பூதிரி ஐயா, அபிஷேகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஆத்தாவோட அனுமதி கேட்டு பிரசன்னம் போட்டு பாத்திரலாம். அதுக்கு என்ன, பாத்திரலாம். சரிங்க ஐயா. ஐயா, பிரசன்னம் போடுறதுக்கு முன்னாடி ஜமீன் ஐயாவும் வந்துட்டா ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நல்லது. ஜமீன் ஐயாவும் வந்துட்டோம். ஆவுடையப்பன ஐயாவோட முன்னோர்கள் தான் இந்த கோவிலை கட்டி இந்த ஊருக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. அதனால அவங்க இல்லாம எந்த ஒரு காரியமும் நடக்க கூடாதுதான். ஜமீன் ஐயா வந்ததுமே ஆரம்பிக்கலாம். சரிங்க ஐயா. கேளுங்க. என்னங்க, கோயிலுக்கு போலாம் எல்லாரும் ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு இப்ப நீங்களே குத்து கல்லாட்டு உட்காந்துருக்கீங்க. அங்க இந்நேரம் ஸ்தபதி நம்பூதிரின்னு எல்லாரும் வந்திருப்பாங்கல்ல. போலாம் போலாம். ஏன்ன கோயிலுக்கு போக வேணாம்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா விடுங்க. எதுக்கு போயிட்டு வீட்டிலே இருந்துட்டு போலாம். என்ன தம்பி பேசுறீங்க? அது நம்ம கோவில். நாம போகலன்னா ஜமீனை கூப்பிட்டோம், அவர் வரல, நாமளே ஒரு முடிவெடுத்துடலான்னு அவங்களுக்கு ஒரு துணிச்சல் வந்துரும். எப்பவுமே முடிவெடுக்கிற இடத்துல நாம இருக்கணும். அது அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்தோம்னா ஜமீனுங்கிற பயம் போய் ஒரு அலட்சியம் வந்துரும். அதுக்கு நாம இடம் கொடுத்துடவே கூடாது. நீ சொல்றது என்னவோ சரிதான் அகிலா. ஆனா எனக்கு என்னமோ பிரச்சனையை தேடி நாமளே அங்க போக வேணான்னு தோணுது. துர்காங்கிற ஒரு பிரச்சனையை சரி பண்ணவே நமக்கு நேரம் போதல. இதுல ஊரு பிரச்சனைய எதுக்கு இழுத்து போட்டுட்டு போகணும்னு தோணுது. ஊர் பிரச்சனையா? அந்த கோவில்ல பாஸ்கர்னு நம்மால் ஒருத்தனை புலி அடிச்சு கொண்டு இருக்கு. அதுக்கு தோஷத்தை போக்கணும் தான் நம்பூதிரி ஸ்தபதின்னு எல்லாரும் வராங்க. நம்ம போகாம இருந்தா நல்லது இல்லப்பா. ஆனா அந்த நம்பூதிரி இருக்கானே, அவன் எதையோ மனசுல வச்சுக்கிட்டு எங்கேயே சுத்திட்டு திரியறான். என்ன கார்னர் பண்றதே அவன் நோக்கமா இருக்கு. அதனாலதான் கோயிலுக்கு போறதுக்கே யோசிக்கிறேன். அப்பா, அந்த நம்பூதிரியை பார்த்து பயப்படுறீங்களா? நான் எதுக்குடா அந்த ஆளை பார்த்து பயப்பட போறேன்? இல்லங்க, நம்பூதிரி வீட்டுக்கு வந்துட்டு போனப்பவும் 13 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் கம்பியில கை வச்ச மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாரு. அது என்னன்னு கேட்டா நீங்களும் உங்க தம்பியும் எங்க கிட்டயே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதனால நீங்க
நம்பூதிரிய பார்த்து பயப்படுறீங்களோன்னு சந்தேகமா இருக்கு. அக்கா, பெரியவர் தான் அதை பத்தி எதுவுமே கேட்க வேணான்னு சொல்றாருல. ஷோ விடுங்கக்கா. பெரியவருக்கு எப்ப தோணுதோ அப்பவே சொல்லட்டும். ஆனா பெரியவரே, நம்ம ஜமீனுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குல்ல, அதுக்காகவாவது நம்ம கோயிலுக்கு போய் தான் ஆகணும். டேய் அண்ணா, எடுத்து யாருன்னு கேள்றா. கொடுங்கண்ணா. ஹலோ, யாருங்க? ஐயா, நான் தான் கணபதி பேசுறேன், கோவில்ல இருந்து. நம்பூதிரி ஸ்தபதி எல்லாரும் வந்துட்டாங்க. வீட்டுல இருந்து ஜமீன் ஐயா கிளம்பிட்டாங்களான்னு கேட்க சொன்னாங்க. நாங்க கிளம்பிட்டோன்னு சொல்லுப்பா. சரிங்க ஐயா, சொல்லிடுறேன். ம். இன்னும் என்னண்ணா யோசனை? நம்ம ஊரு, நம்ம கோயில், நம்மள மீறி என்ன நடந்துட போகுது? என்ன வந்தாலும் பார்த்துக்கலாண்ணே. என்னங்க அப்படி என்னதான் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, நம்பூதிரி ஏதாவது சூழ்ச்சி பண்ணிருக்கானோன்னு தோணுது. துர்காவும் அந்த ஆளோட சேர்ந்துக்கிட்டு நமக்கு எதிராக ஏதாவது பண்றாளோன்னு சந்தேகமா இருக்கு. எதிரி என்ன ஆயுதத்தோடு நிக்கிறான்னு தெரியாம நாம எப்படி களத்துக்கு போறது? இங்க பாருங்க, நீங்க ஜமீனுங்கிற அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. உங்க முன்னாடி எந்த ஒரு ஆயுதமும் ஒரு சின்ன துரும்பு தான். வாங்கங்க, என்ன நடந்தாலும் ஒரு கை பாத்திரலாம். அண்ணே, உங்களுக்கு பக்கபலமா நாங்க இருக்கிறோண்ணே. உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது. வேற யாரையாவது ஜெயிக்க விட்டுருவோமா? வாங்கண்ணே, போலாம். வாங்கங்க. அப்பா வாங்கப்பா, எது நடந்தாலும் பாத்துக்கலாம். சரி. ஜனா, சொல்லுங்கண்ணே. நாம போறோம்னு சொல்லி அந்த துர்காவும் கூட கோயிலுக்கு வந்துட போறாடா. அவ வரக்கூடாதுடா. அவ்வளவுதானே. நீங்க வாங்கண்ணே, அவ வராம நான் பாத்துக்கிறேன். எப்பவுமே கனகாவால ஏதோ நடக்க போகுதுன்னு நாம தான் எதிர்பார்ப்போம். ஆனா இப்போ அவளால ஏதோ நடக்க போகுதுன்னு இவங்களே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே. நல்ல முன்னேற்றம். போலாம். போலாண்ணே, வாங்க. அந்த துர்கா கோயிலுக்கு எப்படி வரான்னு நான் பாக்குறேன். அவளை காணோம் அண்ணே. அவளை காணோண்ணே. வாங்க வாங்க போலாம். துர்காமா, துர்காமா, இவன் கிராமத்துல கௌரி கூடவே சுத்திட்டு இருப்பானே, அவன் தானே இவன்? ஆமாண்ணே. இவன் எதுக்கு இங்க வந்தா தெரியலையே. வணக்கங்கய்யா. திறந்த வீட்டுல ஏதோ புகுந்த மாதிரி வந்திருக்கான். கிளம்புறப்ப ஏதாவது ஒரு ரோதனை. அவ வந்துட போறா. கிளம்பலாம், வாங்க. சின்ராசன, துர்காமா, வாங்கண்ணே. எப்படிமா இருக்க? சின்ராசன, வந்துட்டீங்களா? ஐயா வணக்கங்கய்யா. வணக்கங்கய்யா. பெரியா, நான் தான் கௌரியையும் சின்ராசனையும் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தேன். குருக்கள் வந்து கோவில ஒருத்தனை புலி அடிச்சு அம்மன் செல்ல மேலேயே
மனுஷ ரத்தம் தெரிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு போனார்ல. அம்மன் கோவில்ல ஒரு கொலை நடந்து கோவிலோட புனிதமே கெட்டு போச்சு. அது போக்குறதுக்கு அம்மன் சிலைய செஞ்ச ஸ்தபதி வாரிசுங்க வந்து அம்மன் சிலைக்கு அபிஷேகம் பண்ண போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் கௌரிக்கு ஃபோன் பண்ணி அம்மனுக்கு ஒரு விசேஷம் நடக்கிறப்ப நீயும் இருக்கணும், உடனே கிளம்பி வான்னு சொன்னேன். கௌரி தினமும் கோவில்ல அம்மனுக்கு படையல் போடுறதால அவளால வர முடியல. அதான் சின்ராசனை அனுப்பி வச்சிருக்கா. என்ன சின்ராசன, கோவிலுக்கு போலாமா? போலாமா? பிரியா, கோவிலுக்கு நீங்க இவ்ளோ சீக்கிரம் கிளம்புவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு 2 நிமிஷம். அடுப்புல பால் இருக்கு, அதை ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். நாங்களும் உங்க கூட கார்லயே வந்துடுறோம். நில துர்கா, இங்க பாரு, உன்னை கோயிலுக்கு கூட்டு போறேன்னு நாங்க யாராவது சொன்னோமா? யார் யார்கிட்ட சொல்லணும்? நம்ம கோவில் அம்மனுக்கு அபிஷேகம் நடக்க போகுது. நானும் வரதுல ஒன்னும் தப்பு இல்லையே. அப்படி நீயா நினைச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்ல. ஆனா நாங்க உன்னை கூட்டு போறோம்னு நீயா நினைச்சு பாரு, அதுதான் தப்பு. கோவில்ல நம்பூதிரி, ஸ்தபதி, குருக்கள், ஊர் பெரியவங்கன்னு எல்லார் முன்னாடியும் அபிஷேகம் நடக்க போகுது. கௌரியும் சின்ராசும் பெரிய விஐபிங்களோ? இவங்கள போன் பண்ணி வர சொன்னேன்னு வேற சொல்ற. இங்க பாரு துர்கா, இவங்கெல்லாம் கோயில் வந்து நின்னா தோஷம் போயிடுமா என்ன? அத்தனை பெரிய மனுஷங்க மத்தியில வந்து நிக்க ஒரு தகுதி வேணா? ஜனா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? விடுறா. அண்ணே, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. தயவு செஞ்சு நீங்க இதுல தலையிடாதீங்க, நான் பேசிக்கிறேன். இந்த பாரு துர்கா, ஏதோ ஊர்ல இருந்து அவனை வர வச்சுட்ட. கொல்ல பக்கத்துல உட்கார வச்சு கொஞ்சம் சோத்தை போட்டு அனுப்பு. ஒரு நல்ல காரியத்துக்கு கிளம்புறப்ப எதிரில் அபசகுணமா வந்து நின்னுட்டு. ஐயோ, கனகா சும்மாவே கொம்பு சீவன கால மாதிரி இருப்பா. ஜனா இன்னைக்கு நிஜமாவே கொம்பு சீவி விட்டுருக்காரு. எனக்கு என்னவோ கோவில்ல ருத்ர தாண்டவமே இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு பாப்போம். அண்ணே, நீங்க கிளம்புங்கண்ணே, வாங்க. அண்ணி, நீங்களாம் வாங்க வாங்க. விட்டு பா, சும்மா மறைச்சிக்கிட்டு. சின்ராசன, வாங்க நம்ம போலாம்.
வணக்கம் ஐயா. வணக்கம் ஜெமினி ஐயா. வணக்கம் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். வணக்கம். வணக்கம் சாமி. உட்காருங்க. எங்க அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் ஐயா. இந்த கோவில் சார்புலையும் ஊர்க்காரங்க சார்புலையும் நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஐயா. அட என்ன சாமி நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு, இது நம்ம கோயில். கோயிலுக்கு ஒண்ணுன்னா அதை சரி செய்ய வேண்டியது எங்க ஜமீனோட கடமை. சரிங்க ஐயா. இங்க நடந்ததை கேள்விப்பட்டு துடிதுடிச்சு போயிட்டேன். உங்கள ஒருத்தராதான் நான் இங்க வந்திருக்கேன். சரி, ஆக வேண்டியதை பாருங்க. ஐயா, இவர்தான் கணபதி ஸ்தபதி. இவங்க குடும்பம் இப்ப நம்ம ஊர்ல இல்ல, அது உங்களுக்கே நல்லா தெரியும். அம்மனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு சொன்ன உடனேயே நம்ம கோயிலுக்கு உடனே வந்துட்டாரு. இந்த ஆளுதான் ஸ்தபதியா? நான் இவ்வளவு தூரம் வேணான்னு சொல்லியும் எதுக்காக நம்பூதிரி இந்த கிழவனை வர வச்சிருக்கா? நீங்க வந்ததுல எங்க ஜமீனுக்கும் எங்க ஊர் மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐயா, கௌரி அம்மன் சிலையை வடிக்கிற பாக்கியத்தை உங்க முன்னோர்கள் எங்களை நம்பிதான் கொடுத்தாங்க. அதுக்கு பரிகாரமா நாங்க என்ன செஞ்சாலும் பத்தாதுங்க ஐயா. நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. அபிஷேகத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஐயா, நம்பூதிரி பிரசன்னம் பார்த்த பிறகுதான் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. என்ன சாமி சொல்றீங்க? திரும்பவும் பிரசன்னமா? நேத்தே பார்த்தாச்சே, திரும்ப எதுக்கு பார்க்கணும்? கோவில்ல நடக்க கூடாதது நடந்துருச்சு. அதுக்கு பரிகாரமா அபிஷேகம் பண்றதுக்கு அம்மன் அனுமதி கொடுத்துட்டா. ஆனா இப்ப அதை தொடங்குறதுக்கு அம்மாவோட அனுமதி வேணும். அம்மனோட அனுமதி இல்லாம அவளோட திருமேனிய யாராலையும் தொடக்கூட முடியாது. அப்படிதான் கோயில் ஆகமத்திலையும் சொல்லிருக்கு. அதான் இந்த ஊருக்கும் நல்லது, முக்கியமா ஜமீனுக்கும் நல்லது. ஆமாங்க ஐயா, கோவில் விஷயத்துல எது பண்ணாலும் அம்மன் கிட்ட உத்தரவு கேட்கறதா முறை. ஐயா சொல்ற மாதிரி பிரசன்னம் பார்த்து அனுமதி கேட்டு அபிஷேகம் பண்றதா உத்தமம். இந்த நம்பூதிரி எதுக்கு இப்படி குழப்புறா? என்ன சூழ்ச்சி வச்சிருக்கான்னு தெரியலையே.